இன்றைய நாகரிக காலத்திலும் மனிதர்கள் அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு விழா நாட்கள் என்னென்றால் அது திருவிழா நாட்கள் தான். இந்த திருவிழாங்கிறது நேற்று முந்தாநாத்து ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது இல்லை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவாகியிருக்கிறது. குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்திலேயே திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. அப்படி என்ன ராஜராஜன் சோழன் காலத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வந்தன, என்ன திருவிழாக்கள் நடைபெற்றது, எந்த மாதிரியான திருவிழாக்களை எத்தனை நாள் நடத்தினாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாளையே திருவிழாவாக கொண்டாடி இருக்கிறாங்க. அதாவது அவர் பிறந்த நாளை திருச்சதைய திருவிழான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ராஜராஜன் சோழன் பிறந்த நாளை திருச்சதைய திருவிழான்னு சொல்லி கொண்டாடி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பொதுவாக பிறந்த நாளை வருஷம் ஒரு தடவை தான் கொண்டாடுவாங்க. அதுதான் இன்னைக்கும் உலக வழக்கம். ராஜராஜ சோழன் அவர்களை பிறந்த நாளை வாரம் வாரம் கொண்டாடி இருக்காங்க. திங்கட்கிழமை கொண்டாடி இருக்காங்க. அவர் திங்கட்கிழமை தான் பிறந்திருக்காரு. அதனால வாரம் திங்கட்கிழமை ராஜராஜனுக்கு அரசு சார்பாக பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. அப்படி பிறந்த நாள் விழா கொண்டாடப்படும் போதெல்லாம் வாரம் மக்களுக்கு சாப்பாடு அன்னதானம் வழங்கப்பட்டு இருக்கிறது. மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களையும் வழங்கப்பட்டு இருக்கிறது. அப்போ பிறந்த நாள் வந்துச்சுன்னா மக்களுக்கு நல்ல நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் மக்களுக்கும் பயன்பட்டு இருக்கிறது. அந்த திங்கட்கிழமை மக்களும் உழைத்த களைப்பு மாறி ராஜா மன்னருடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு சந்தோஷமான நாளாகவும் அது இருந்திருக்கிறது. இப்படி ஒரு விழா நடந்திருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கார்த்திகை விழாவும் கொண்டாடிக்கிறாங்க. கார்த்திகைங்கிறது இப்போவும் திருக்கார்த்திகைக்கு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? திருக்கார்த்திகைக்கு விளக்கு ஏற்றி குளத்தில் விடுவாங்க பெண்கள். அந்த அது பேர் ஒன்று சொல்லுவாங்களே, இந்த வீட்டு வாசலில் விளக்கேற்றுறது, அப்புறம் பொறிவானம் விடுறதுன்னு சொல்லி அது ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் இன்றைக்கி தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாகத்தான் அந்த விழா இருக்கிறது. இது ராஜராஜ சோழன் காலத்திலேயே இந்த விழா உருவாக்கப்பட்டு இந்த விழா கார்த்திகை திருவிழா, அதாவது கார்த்திகை விழா என்ற பெயரில் நடைபெற்று வந்திருக்கிறது. அதாவது திருக்கார்த்திகை தான் அந்த கார்த்திகை விழா. இன்றைக்கும் கார்த்திகை மாதம் அந்த விழா நடப்பது போல் அன்றும் ராஜராஜ சோழன் காலத்தில் திருக்கார்த்திகை திருவிழா நடைபெற்று இருக்கிறது. எப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விழா மட்டுமின்றி ஆண்டு விழாவும் நடைபெற்றிருக்கிறது. இப்போ பள்ளி ஆண்டு விழா, ஒரு தனியார் கம்பெனி ஆண்டு விழா, கட்சி ஆண்டு விழா, இப்படி அரசியல் ஆண்டு விழான்னு சொல்லி நிறைய ஆண்டு விழாக்கள் இப்போ கொண்டாடுறாங்க இல்லையா? இது எங்கே உருவாச்சுன்னா ராஜராஜ சோழன் காலத்திலே உருவாயிருக்கு. அவரும் ஆண்டு விழா கொண்டாடிருக்காரு அரசு சார்பா. அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 9 நாட்கள் நடைபெறுமா வருஷம் அரசோட ஆண்டு விழா. ஒரு மன்னர் எப்படி மக்களை குதூகலமாக வச்சிருக்காரு பாருங்க. திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும்போது மக்கள் சந்தோஷமாக வாழுவாங்க. ஏன்னா இப்பெல்லாம் இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் அதிகமாயிருச்சு. அப்போ உழைத்தவர்கள் அதிகம், என்டர்டெயின்மெண்ட் கம்மி. அப்படிங்கிறப்ப இந்த திருவிழாக்கள் மூலமாகத்தான் உறவுகளை வளர்த்து, சொந்தங்களை வளர்த்து, மனித அன்பையும் பண்பையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றி வளர்த்த பெருமை ராஜராஜ சோழனுக்கு இருந்திருக்கிறது. அதே மாதிரி வைகாசி மாதம் ஆண்டு விழா நடைபெற்றிருக்கிறது. அதாவது எப்படி திருக்கார்த்திகையில் கார்த்திகை மாதம் கொண்டாடுற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம்தான் இந்த ஆண்டு விழாக்கள் கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. இது உலகத்தில் எந்த மன்னரும் இப்படி விழாக்களை கொண்டாடினது கிடையாது. அதுவும் இந்த ஆண்டு விழா மட்டும் எங்கே நடைபெறும் தெரியுமா? தஞ்சை பெரிய கோயிலில் தான். அந்த வைகாசி மாதம் வந்துட்டாலே தஞ்சை பெரிய கோயில் திருவிழா கோலமாக மாறிடுமா. ஏன்னா ஆண்டு விழா 9 நாள் அங்கே தான் நடக்குமா. அப்படிப்பட்ட ஒரு விழாவை வருடந்தோறும் அரசு சார்பாகவே ராஜராஜ சோழன் நடத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி விழா நடக்கும் போதெல்லாம் அங்கே நாடகமும் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு கிராமங்களில் தமிழ்நாட்டில் கோயில் திருவிழாக்களில் நாடகம் போடுறாங்க இல்லையா? வள்ளி திருமண நாடகம், ஹரிச்சந்திர மயானகண்டம் நாடகம், அதே மாதிரி கதம்ப நாடகம், வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம், இப்படி பல நாடகங்கள் இருக்கிறது. இன்னும் நடக்குது. தென் மாவட்டங்களில் அதிகமாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கலாச்சாரம் எங்கே உருவாக்கப்பட்டது
இந்த பலகாப்புனா ராஜராஜ சோழன் காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் காலத்தில் அந்த நாடகத்தோட பேர் அதிகமாக என்ன நாடகம்னா குறவஞ்சி நாடகம்னு ஒரு நாடகம். குற்றால குறவஞ்சின்னு ஒரு இலக்கிய நூல்லாம் இருக்குது. அது அந்த நாடகத்தை பற்றி சொல்லுது. அந்த குறவஞ்சி நாடகத்தை ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த ஆண்டு விழாக்களில் தஞ்சை பெரிய கோயில் முன்னாடி நடத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஊர்களில் திருவிழாக்களில் கோயில் முன்னாடி எப்படி நாடகங்கள் போடுறோமோ அதே தான் ராஜராஜ சோழன் காலத்திலே நடைபெற்றிருக்கு. அதோட பின்னணி தான் இது. இப்போ அதுக்கு நான் தனியாக சொல்கிறேன். இப்படி ஒரு விழா நடைபெற்றிருக்கிறது. அந்த விழா நடிகர்களுக்கு இன்னைக்கு எப்படி ஒரு நாடக நடிகர்களுக்கோ சினிமா நடிகர்களுக்கோ ஒரு சம்பளம்னு பேசுகிறாங்க இல்லையா, அப்போ பண்டமாற்று முறை இருந்தது. பண்டமாற்று முறையில் அன்னைக்கு நாடகத்தில் நடித்தவர்களுக்கு, அதாவது ஆண்டு விழாக்களில் குறவஞ்சி நாடகங்களில் நடித்த நடிகர்களுக்கு வருடத்துக்கு 120 கள நெல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கள நெல்லும்பாங்க. கள நெல் தான் அது ஒரு அளவு. 120 கள நெல் கொடுத்துருக்காங்க ஊதியமா, நடிகர்களுக்கு சம்பளமா. இந்த கலாச்சாரமும் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். கிராமங்களில் துணி துவைப்பாங்கள்ல, வண்ணார் சமுதாய மக்கள் துணி துவைப்பாங்க. அவங்களுக்கு கூலி கிடையாது. அவங்களுக்கு வருடம் விளையிடும் போது அந்தந்த குடும்பம் ஈவு பிரகாரம் அவங்களுக்கு நெல் கொடுக்கணும். கள நெல்லும்பாங்க, நெல் கொடுக்கணும். அந்த கலாச்சாரம் இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கூட எங்கள் ஊர் பகுதியில் இருந்தது. அது அப்போ அந்த ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட அந்த நெல் கொடுக்குற, அந்த ஊதியமாக நெல் கொடுக்குற பழக்க வழக்கங்கள் அது அப்படியே இருந்து வந்திருக்கிறது. அப்படி அந்த நடிகர்களை ஊக்கப்படுத்துகிற விதமாக ராஜராஜ சோழன் காலத்திலேயே அவங்களுக்கு கூலிக்கு, அதாவது ஊதியமாக நெல் கொடுத்துருக்குறாங்க. அப்படி வந்தது தான் இன்னைக்கு. இப்போ இந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கும்போது, இப்போ இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, ராஜராஜ சோழன் காலத்தில் நடந்த விஷயங்கள், இன்னைக்கு தமிழர்கள் நடத்தக்கூடிய அத்தனை திருவிழாக்களுக்கும் விதை ராஜராஜ சோழன் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா ராஜராஜ சோழன் மன்னராக இருந்தார், போர் செஞ்சார், அணை கட்டினார், இதுதான் மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறாங்களே தவிர, இந்த சமூகம், இந்த தமிழர்கள் சமூகம் குடும்பமாக, உறவாக, கலாச்சாரம், பண்பாடு என்று வாழ்வதற்கு அப்போதே அவர் இந்த திருவிழாக்களை உருவாக்கி விட்டுட்டு போயிருக்கிறார். அதிலிருந்து உருவானது தான் அந்த திருவிழாக்கள். ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து காலங்காலமாக அதை விடாமல் கடைபிடிச்சிட்டு இன்றைக்கும் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இப்போது சிட்டியில் கூட தியேட்டர்கள் இருக்குது. சிட்டியை விட்டு மக்கள், வில்லேஜை விட்டு சிட்டிக்கு வர்ற மக்கள் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. கிராமங்களில் வாழ்கிற மனிதர்கள் டெய்லி தியேட்டருக்குலாம் வர முடியாது. விவசாயம், உழைப்பு இதெல்லாம் இருக்குது. இப்போதான் சொல்கிறேன் நான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சந்தோஷம்னா என்ன, அந்த திருவிழா காலங்களில் 2 நாடகம் போடுவாங்க, ஏதோ கொட்டுவாங்க, 2 பேர் சாமி ஆடுவாங்க, அன்னதானம் வணங்குவாங்க. இதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி சொந்தக்காரங்களை பார்க்கலாம், வெளியூருக்கு போன உறவினரை பார்க்கலாம். அதே மாதிரி சண்டையாக இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க, ஒன்றா இருக்கிறவங்க சண்டையும் போடுவாங்க, அது வேற விஷயம். இப்படி மனித உறவுகளை ஒன்று சேரக்கூடிய விழாக்களாக ராஜராஜன் சோழன் காலத்திலேயே திருவிழாக்கள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. மக்களை ஆளுகிற அரசன் திருவிழாக்கள் மூலமாக மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கிறார். அப்படி வைத்தவர் தான் ராஜராஜ சோழன். தமிழ்நாட்டில் தமிழர்கள் உலகத்தில் எந்த இனமும் கொண்டாடாத அளவிற்கு இன்று திருவிழாக்களை கொண்டாடி வருகிறார்கள் என்றால் அதற்கு அடித்தளம் அமைத்தவர் ராஜராஜ சோழன் என்பது வரலாறு.